நாம இவ்வளவு ஸ்லோகம் சொல்றோம்ல, அது கண்டிப்பா பலன் இருக்குமா? உனக்கு எப்படி திடீர்னு ஒரு சந்தேகம் எல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தை, கண்டிப்பா உனக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். அப்போ நீயே சொல்லுவ இதுக்கெல்லாம் எப்படி பலன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பலன் கிடைக்கிறது அப்படின்னு. பொதுவா நம்ம வந்து ஒரு சோஸ்திரம் கேட்கிறோம், சொல்றோம், அதை பாராயணம் பண்ணி சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்லோகம் தமிழ்ல இருந்தாலும் சரி, சான்ஸ்கிரிட்ல இருந்தாலும் சரி, அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, நாம சொல்லும் போது காதுகள், நம்மளோட ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தோல்னு சொல்றோமே, இது வழியா நம்மளோட நவத்வாரங்கள் வழியா அது நம்ம முதல்ல என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஒரு ஆர்கன் வழியா அது போகும். அப்படி போகும்போது மூளையில போயிட்டு அது என்ன பண்ணும், அந்த மூளைக்கு வந்து அந்த ஸ்லோகங்களோட அந்த அதிர்வலைகள்னு சொல்றோம் இல்லையா, சவுண்ட் வேவ்ஸ், அது வந்து அதுல போய் அதுலயும் டெஃப்ளெக்ட் ஆகி வெளியில வரணும் அது. அப்ப அந்த மூளை என்ன பண்ணும், ஓ இதுக்காக இந்த ஸ்லோகம் வருது. அதாவது இந்த ஸ்லோகங்களோட மந்திரங்கள் எல்லாருமே சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், அப்புறம் வேதத்திலேருந்து உள்ள மந்திரங்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து எடுத்திருக்கோம். அப்போ அந்த ரிஷிகள்லாம் வந்து அந்த பரபிரம்மம் சொல்ற அதுக்கு சொல்லி, அந்த பஞ்சபூத தத்துவத்துக்குள்ள பிரபஞ்சத்துக்கு வழியா சொல்லி அந்த ஸ்லோகத்தை தான் நம்ம திருப்பி சொல்றோம். அப்போ அந்த பலன் வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிறது. சோ திருப்பி கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எந்த பிரச்சனையை நோக்கி நம்ம சொல்றோமோ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்போ சொல்ல சொல்ல சொல்லதான் பாராயணம் நிறைய ஆகும்.